ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவதேவதையாக போய் இடியாப்பம் அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அதை வச்சு இன்றைக்கி இடியாப்பம் வந்து செய்ய போகிறோம். மாவு அரைச்சிட்டு அடுத்த நாளே நான் இந்த வீடியோ வந்து எடுத்துட்டேன். ஆனால் வந்து கொஞ்சம் போடுறதுக்கு வந்துட்டு இவ்வளோ நாள் கேப் ஆகி போச்சு. இடியாப்பமும் வடகரியும் சூப்பரான காம்பினேஷனில் அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் செஞ்சுருக்கோம். வீடியோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு தாழ்மையான நன்றிகள். புதுசாக யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், இது வந்து நெக்ஸ்ட் டே தான் வந்து எடுத்திருந்தேன். முந்தின நேற்று தான் வந்து இடியாப்பம் மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் என் உடம்புல வந்துட்டு வேலை பார்க்குற அளவுக்கு வந்துட்டு தெம்பு கிடையாது. அது இடியாப்பம்னா நின்று சுடுற அளவுக்கு சக்தியே கிடையாது. அதனால நேற்று அப்படியே வந்து காய போட்டுட்டு வாளியில் எடுத்து வச்சுட்டேன். சரி, அதான் இன்னைக்கு வந்துட்டு இடியாப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும். ஏன்னா நம்ம வந்து மாவு அரைச்சி காட்டுறோம். அந்த இடியாப்பம் வந்துட்டு சாஃப்டாக வருதா என்னன்னு உங்களுக்கு காமிச்சேன்னா நீங்களும் அதே மாதிரி மாவு அரைச்சி யூஸ் பண்ணிப்பீங்களே. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து தம்பி வந்து தூங்க போட்டிருக்கேன். அவனுக்கு வந்து இந்த லேசாக ஜுரம் அடிக்குதா. இப்போ சாயந்தரம் பார்த்தீங்கன்னா மணி 6:15 ஆயிடுச்சு. எப்பயுமே இந்த டைமுக்கு பசங்களை வந்துட்டு விளையாட கீழே கூப்பிட்டு போயிடுவேன். டின்னர்லாம் முடிச்சுட்டு தான் கூப்பிட்டு போங்க. இன்னைக்கு வந்து எனக்கும் உடம்பு சரியில்லை, தம்பிக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் பெயின், தம்பிக்கு வந்து ஃபீவர் அடிக்குது. இப்போதான் வீட்டில் பேராசிட்டமால் ட்ராப்ஸ் இருந்துச்சு. இப்போ 2 வீக்ஸ் பிஃபோர் வாங்கினது தான். சரின்னு சொல்லிட்டு ஒரு 3 ml ஊற்றி அதுக்கப்புறமா தூங்க போட்டிருக்கேன். குழந்தை தூங்குது. சரி, அதனால தான் வந்து சரி இது செஞ்சு காமிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம டிலே பண்ணோம்னா சத்தியமாக இது வந்து முடியாது நமக்கு வீடியோவில் போயிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து சுடுதண்ணி காய வச்சோம்னா அது நல்லா வந்து கொதிக்கட்டும். மூடி போட்டுருவோம். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து கொதிக்கும். எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். அளவெல்லாம் நான் வந்து போடலை. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசஞ்சா போதும். வா வா வா, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடா ஃபஸ்ட்டு இடியாப்பம் செய்கிற பிளானே இல்லை. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே இன்னைக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. காலையிலேருந்து நம்ம தூங்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால இப்போ எந்திரிக்கவே இல்லை. காலைல சமைக்கவும் இல்லை. ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு ஹஸ்பண்டோட அக்கா வீட்டில் கொஞ்சம் குழம்பு வாங்கி ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டாச்சு. நாங்களும் அதை வச்சு தான் சாப்பிட்டோம். சரி, இப்போ என்னடா செஞ்சு வச்சுட்டே இருந்தேன். என்ன செய்யறதுனே தெரில. கொஞ்சம் வயிறு வலியும் கம்மியாயிடுச்சு. சரி ஓகே இந்த இடியாப்பம் இன்னைக்கு செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு இப்போதான் கடன்னு ஹாட் பாக்ஸில் வந்து கடலைப்பருப்பு வந்து ஊற போட்டிருக்கேன். ஒரு மணி நேரம் ஊறினா போதும். கொஞ்சம் சுடுதண்ணியில் தான் ஊற போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம மாவெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இடியாப்பம் சுட்டு ஹாட் பாக்ஸில் வச்சிருவோம். மாவு எதில் போய் செய்யுது கிட்ட. இது ஒரு குண்டான்னு ஒன்று கிடைச்சிருச்சு, எங்க அம்மா வாங்கி கொடுத்தது. இதுலயே தான் சப்பாத்தி மாவு பசைந்து எது பசைனாலும் இதை ஒன்று எடுத்துக்கிறது. கொஞ்சம் அகலமா இருக்கா, அதனால சளிச்சு எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சளிச்சுக்கலாமா கொஞ்சம். இது எது பெரிய கண்ணு எது சின்ன கண்ணுன்னு தெரியல. வெள்ளை கலர் ஒன்று இருந்துச்சு. இதுதான் வந்து இருக்கிறதுலே குட்டி கண்ணு. இதுல வந்து நம்ம சளிச்சுக்கலாம். இதில் சளிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் சளிச்சுட்டு யூஸ் பண்ணோம்னா அதில் ஏதாவது வந்துட்டு இந்த குட்டி குட்டி ஏதாவது அரையாமல் இருக்குது செய்யுது அப்படின்னா கூட அதெல்லாம் வந்துட்டு வந்துடும். இல்லைன்னா அதனால ஏதோ இடியாப்பம் வந்து ஹார்டாயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். நீங்கள் சப்பாத்தி செய்யும் போதுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவாக இருந்தாலும் சரி, நீங்களே வீட்டில் அரைச்சாலும் சரி கடையில் வாங்கினாலும் சரி, அதை வந்து சளிச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா சப்பாத்தி வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதில் சில இதெல்லாம் கொஞ்சம் தருடா அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட சப்பாத்தி வந்து ஹார்டாக வர காரணம். நான் சளிச்சுட்டு காட்டுற மாதிரி இது எவ்வளோ உருண்டையாக இருக்குன்னு. சல்லடை வச்சு சலிக்கிறது பிரச்சனை கிடையாது. சுற்றி வேற மாவு விழுங்க பாருங்க, அதை நம்ம கிளீன் பண்ணோம். அதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு பதிலாக கீழே வந்துட்டு நம்ம இந்த துணி வந்து வச்சுக்கலாம். அதுதான் நம்ம இந்த துணி விரிக்க வேணாம், இதை வச்சுக்கிறோம். இதான் யூஸ் பண்ணலை, இதை வச்சுக்கலாம். உங்களுக்கு நான் பேசுற ஆடியோ கிளியரா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா நான் ஃபேன்ல ஆஃப் பண்ணிட்ட. பாப்பா டிவி பார்த்துட்டு இருக்கு. பாவம் வெக்கையில உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. தம்பி தான் உள்ள தூங்குது. அவனுக்கு வந்து டவர் ஃபேன் போட்டு விட்டுருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடணும். இங்க பாருங்க, கடையில அரைச்ச மாவு தான் இருந்தாலுமே எவ்வளவு கட்டி இருந்தாலும் நசுக்கி விடணும். அதுக்கு நமக்கு ஒரு சோம்பேறித்தனம். அது எதுக்கு நசுக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே வந்து டஸ்ட்பின்ல போட்டுருவோம். நசுக்கிற அளவுக்குலாம் நமக்கு வந்து பொறுமை கிடையாது. எங்கடா கிண்ணத்தை காணோம்? இப்பதானே கிண்ணம் எடுத்தேன், கிண்ணத்தை காணோம். அட இப்ப அந்த கிண்ணத்துல தானே மாவு எடுத்தேன். என்ன இது?
என்னடா இது இவ்வளவு மறதியாவா இருக்கும்? இப்பதான் அந்த கிண்ணம் எடுத்தேன். இங்கே வச்சுறேன். இந்த இங்க ஐயோ கடவுளே, ரொம்ப மோசமான நிலையில நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க கிண்ணத்தை கண்ணு முன்னாடி வச்சுட்டு கண்ணு தெரியாதவளான்னு தேடிக்கிட்டு திரியிறேன். என்ன செய்ய, வயசாகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 30 வயசு கூட ஆகல. அதுக்குள்ளே வந்து நமக்கு இந்த மாதிரி மறதி நோய் எல்லா நோயும் வருது போல. மொத்தமா மாவு கொட்டிடலாம். ஒரு கப்பா கொட்டிக்கிட்டு இருந்தோம்னா பொறுமை கிடையாது நமக்கு சலிக்கிற அளவுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து சலிச்சாச்சு. இப்போ வந்துட்டு இதில் தேவையான அளவு, கொஞ்சமாக தேவையான அளவெல்லாம் இல்லை, கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து அந்த தண்ணியிலே தான் விடணும். இதனாலும் விட்டுக்கலாம், விடுங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். பெரிய தவறு நடந்து விட்டது. நான் பாட்டுக்குள்ள இங்கே வீடியோவில் வந்துட்டு சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி கிளறி வச்சுட்டேன். கைப்பொருட்களை சூடு தான் நம்ம பிசையணும். வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சிட்டு நான் பாட்டுல இங்கே இவ்வளோ ப்ராசஸ் வந்து பண்ணி முடிச்சுட்டு போய் பார்த்தா வீடியோவை காணும். ஸோ வந்து கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்கும், நம்மளால கை வச்சு பிசைய முடியாது. ஸோ கொஞ்சம் நம்மளோட கை பொறுக்கிற சூடு வந்து நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். அதுக்குள்ளே வந்து வடகறிக்கு வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். நிறையெல்லாம் நான் வந்து கிரேவி பண்ண போல, சும்மா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அவ்வளோதான் வந்து கட் பண்ண போகிறேன். ஏன்னா நைட் நேரத்துக்கு தானே. பாப்பா தம்பி வந்துட்டு லேசாக காரம் இருந்தால் கூட வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து பால் இருக்குது. ஒரு எமர்ஜென்சிக்கு ஒருவேளை வடகறி வந்து ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படின்னா பால் தொட்டு ஊட்டி விட்டுருவேன். அதனால கொஞ்சம் தான் வந்து செய்ய போகிறேன். அதனால ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வந்து சரியாக இருக்கும். நம்ம குயிக்காக வந்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிட்டேன். சரி, இதை பிசைஞ்சிருவோம் அப்படின்ட்டு. இன்னுமே வந்து ரொம்ப சூடாக தான் இருக்கு. எப்போ கை பரவாயில்ல, இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ணி பிசைஞ்சிருவோம் நம்ம டக்குன்னு. அம்மாடி கொதிக்குது. நான் இப்போ போயிட்டு ஃபேன் காத்துல உட்காந்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சிட்டு வந்துட்டேன். இடுங்கடா இட்லி குண்டான, அவிங்கடா இடியாப்பத்தை. இந்த இடியாப்பம் புளியிற பிளேட் எல்லாம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருக்கேன். நமக்கு அதுக்கு ஒரு நேரங்காலம் வந்து அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி தெளிக்குது. கொஞ்சமாக வந்துட்டு வச்சிருக்கேன். தண்ணியை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். நான் கேமரா வாங்கிட்டு திருப்பிடுறேன். இது இப்போல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை தூசி கட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த சின்ன கண்ணு வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் ஆயிலை அப்ளை செய்து விடலாம். எப்படி ஆயில் ஊற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விட்டுருதானே சவரன் கீழே ஒழிஞ்சு போயிருந்துருக்கும். இந்த அச்சுலேயே நல்லா ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுலேயே ஆயில் தடவிக்கலாம். இப்போ வந்து இடியாப்பம் புளியது கஷ்டமான வேலை தான், இருந்தாலுமே எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது கம்மி பேர் இருக்கனாலும் ஓகே, இந்த இடியாப்பம் புளியது சப்பாத்தி செய்யறதுலாம். ஆனால் இதே வந்து எங்கள் மாமியார் வீட்டிலலாம் வந்துட்டு 10-20 பேர் இருக்காங்க. அங்கெல்லாம் போய் இதெல்லாம் செய்ய சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். செய்யவும் மாட்டாங்க. 3 நேரமும் சாப்பாடு தான் மாமியார் வீட்டிலலாம். ஏன்னா 20 பேர்த்துக்குலாம் நமக்கு வந்து இடியாப்பம் சப்பாத்தி எல்லாம் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு நான் கல்யாணம் முடிச்சு இந்த 4 வருஷத்துல ஒரே ஒரு வாட்டி பூரி நான் கேட்டேன்னு செஞ்சாங்க. அதுக்கே நான் வாழ்க்கையில வந்து இனிமேல் பூரியே உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன்டா அப்படின்ற அளவுக்கு வேலை பெண்டை கண்டுருச்சு. அதுவும் இல்லாமல் அங்கெல்லாம் எப்படின்னா, இப்போ நம்மளும் தான் எல்லா வேலையுமே செஞ்சுட்டு எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு பசிச்சுட்டே இருக்கும். எதுவுமே ஏன் வந்து அங்கே வேலை அதிகம்னா மாடு இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்லேயே நிறைய பேர் இருக்கனால வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு சிங்க்கெல்லாம் எதுவுமே கிடையாது. சின்டெக்ஸே வந்து கிடையாது. எது புழங்கணும்னாலும் வெளியில் வந்து தான் புழங்கணும். ஒரு 2-3 படி இறங்கி தான் ஏறணும் எதுக்காக இருந்தாலும். இப்போ நம்ம இங்கே தக்காளி கட் பண்ணிட்டு கை கழுவணும் அப்படின்னா கூட அங்கே உள்ள தண்ணி கிடையாது. ஏதாவது கிணத்துல வச்சு கழுவிக்கணும், இல்லைன்னா வெளியில் வச்சு கட் பண்ணிட்டு அப்படியே கழுவிட்டு வரணும். அந்த மாதிரி தான் வந்து இருக்கும்.
ஸோ அதனாலேயே வந்து ரொம்ப வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டு வச்சுட்டு இருக்கேன். அதனால தான் நான் இப்படி ஒல்லியாகவே இருக்கேன். இங்கேருந்து கொஞ்சம் குண்டானா கூட திருப்பி மாமியார் ஊருக்கு போய் ஒரு 10 நாள் வேலை செஞ்சேன்னா நல்லா ஒல்லியாயிடும். இப்போ வேற லைட்டாக வேற தொப்பை வேற வந்திருக்கு. இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒல்லியாக இருந்துட்டு தொப்பை இருக்கனால ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் நான் என்னென்னலாம் வந்து தொப்பையை குறைக்க பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பண்ணோன்னா நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம். ஆனால் நம்ம வாய் தான் அடங்காது, நம்மளே ஒரு திணி பண்ணாருமா. அதனால தான் வந்து யோசிக்கிறேன். சரி வாவ் க்யூட்டாக இருக்குது. அதாவது நம்மளே மாவரைச்சு அதில் நம்மளே இடியாப்பம் புளியும் போது வருது பாருங்க, ஒரு சந்தோஷம் வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. இதுக்கே மணி எவ்வளவோ ஆயிடுச்சு, நான் இன்னும் ஒரு ஈடு கூட புளியலை. ஐயோ மூடு டக்குன்னு. சரி இதுங்கெல்லாம் மூடுறதுக்குள்ளேயும் தம்பி எந்திரிச்சிருவான் போல. ஐயோ ஒன்றும் இதாக முடியிருக்கு. இது ஒன்று அவசரத்துக்குல அண்டாக்குள்ளே கை விட்டா கூட வராது அப்படின்னு, கை உள்ளே போகாதுன்னுவாங்களா, அந்த மாதிரி தான் டைட் ஆயிடுச்சா. இன்னும் வெளி லைட்டு கூட போடல, நான் பாட்டுக்குள்ள சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி புளிந்து விடுவோம். சீக்கிரம் சுத்து மேன், சுத்து சீக்கிரமா. ஆஹா ஆஹா, பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கின்றது. இனி எடுத்து கடலைப்பருப்பு அரைக்கும்போது தம்பி எந்திரிச்சிரும். இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது வேகட்டும் இடியாப்போம். நம்ம அதுக்குள்ளே இந்த கடலைப்பருப்பு வந்து அரைச்சிருவோம். இது பெரிய அளவுலலாம் ஊறலை, இது எந்நேரம் ஊற நான் எந்நேரம் அரைக்கன்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. இவ்வளோ தான் வந்துட்டு ஊறி இருக்குது. மணி 7 மணி ஆயிடுச்சு. தம்பி இன்னொரு இதை போட்டோன்னே வந்து எந்திரிச்சிருவான். அங்கே வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு நம்ம வந்து சட்டியை வச்சுருவோம். அடுத்து வந்து அதை பொரிக்கிறதுக்கு. ஏன்னா கடை 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 நம்ம வந்து இது பண்ணாதான் அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டும். இது வந்து நேற்று வந்து காலிஃப்ளவர் பொரிச்ச எண்ணெய் தான். என்னன்னு நீங்கள் வந்து டவுட் பட வேணாம். இது லைட்டாக இத்தனோடு தான் இருக்குது. இதை ஊற்றிட்டு அம்மா ஊர்லேருந்து பாம் ஆயில் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதையும் வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தான் வந்துட்டு ஊற்றுவேன், நிறையெல்லாம் ஊற்ற மாட்டேங்க. இந்த பாம் ஆயில்லாம் உடம்புக்கு கெடுதல் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. அது ஏன்னு வந்து எனக்கு தெரியல. இது கூட வந்துட்டு என்னென்ன போட்டு அரைக்கணும்னா சோம்பு மட்டும்தான் நான் போட போகிறேன். ஏன்னா வந்து பசங்களாம் சாப்பிடுவாங்களா, கொஞ்சம் காரமாகிடக்கூடாது. அதனால் சோம்பு மட்டும் கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம். இது கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வரமிளகாய் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த சோம்பு மட்டும் போட்டு தண்ணி ஊற்றாமல் வந்துட்டு அரைக்க போகிறேன். என்னடா தங்கம், என்ன வேணும்? நெட்டு கிடைக்க மாட்டேதா? சரீர வேணாமா? வா வா வா. என்ன செம்மையா இருக்கு. நான் வந்து வீடியோக்காக சொல்லல, ஆனால் நிஜமாலுமே வந்துட்டு நான் சூப்பராக தான் இருக்கு. தெரியுது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அப்படியே உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா, அப்படியே அழகாக வந்துட்டு வந்திருக்கு. இது கூட வடைக்கறி தேங்காய் பழம் வச்சு சாப்பிட்டோம்னா சொல்லும் போதே நான் போயிட்டு எனக்கு. சரி ஒரு ஈடு வந்து எடுத்தாச்சா. எண்ணெய் இந்த இடத்துல காய வச்சுட்டு இருக்கேன், இதை அரைக்க போகிறேன். ஒரே இதெல்லாம் எத்தனை வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஐய் என்ன ஒட்டிக்கிச்சா? ஐயோ இங்கே பாரு, நான் என்ன பண்றேன், ஒழுங்காவே போடல போல. பிளேட்டுக்கு சைட்ல இருந்து வந்துக்கிட்டு. ஒரு இடியாப்பம் முடியறதுக்குள்ள என்னென்ன அக்கப்போது செய்ய வேண்டியதா இருக்கு. இங்க பாரு, திருப்பி இதை முதலில் இருந்து போட வேண்டுமா? பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டேன். உப்பு வந்து போடவில்லை, மறந்தாச்சு உப்பு போட. அதனால இப்போ போட்டு கிளறிக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும்.
தம்பி வேற முடிச்சிருச்சு. செல்லம் அமைதியா செல்லம் ப்ளீஸ்டா. நான் அதனாலதான் எப்பயுமே வந்துட்டு முடிச்சிருவேன் சாயந்தரமே. ஏன்னா தம்பி சுத்தமாவே சமைக்கவே விட மாட்டான். இன்னைக்குதான் எனக்கு கொஞ்சம் முடியலைங்கவும் நான் வந்து கலக்கிற கிண்ணத்தை பாருங்க, எத்தனை கிண்ணம் ரொம்ப மோசம். இது நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா குட்டி குட்டியெல்லாம் போட போறேன். நல்லா பெருசா வடை மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா உதுத்து விட போறேன். நமக்கு வந்துட்டு குட்டி குட்டியா போட்டுட்டு இருக்கிறவங்களாம் நேரமும் இல்லை பொறுமையும் இல்லை இப்போதைக்கு. அவ்வளவுதான் கியா கியான்னு கத்த ஆரம்பிச்சிருவான் தம்பி. வந்து போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் உருண்டையா போட்டாதான் கொஞ்சம் உள்ள வந்து அடுப்பு சிம் பண்ணிக்கலாம். அவன் கேட்டா கொடு, தம்பிக்கு ஒரு பலூன் கொடு சாமி. அப்படி இருந்தே 2 வாட்டி போட்டு எடுக்கணும் போல. என்ன சரி இன்னொரு வாட்டி போட்டு எடுத்துருவோம். அது வேற வேகம் போயிடுச்சுன்னா திருப்பி உட்கார்ந்து அதை வேக வச்சுட்டு கிடக்கணும். வேற வெளியில போய் நின்றுட்டு இருக்காங்க 2 பேரும் படிக்கிட்ட. இந்த ஃபுல்லா எடுத்துட்டு இதுல இருந்து எண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இதே எண்ணெயில தான் நான் வந்து செய்ய போறேன். இந்த பொடிசெல்லாம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். என்ன நம்ம உதுத்து தானே போட போகிறோம், அதனால இந்த தூள்லாம் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். அதனால ஃபுல்லாக வந்து ட்ரைன் அவுட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஆன்ல இருக்குன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கும் சொல்லிட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து கடைசியில் பார்த்தா இந்த கிளிப்பிங்கும் வரல. ஃபர்ஸ்ட் நான் இதில் என்ன போட்டுக்கேன்னா எண்ணெய் காஞ்சோன்னே பிரியாணியில் பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து போட்டிருக்கேன். இது நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினோன்னா நான் இங்கே வந்து இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் வந்து போட்டுக்கலாம். என்னம்மா காலில் போட்டியா? சரி ஒரே நிமிஷம் அம்மா வந்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் வச்சுருக்கோம். சாமி சரி சரி சரி. இந்த இஞ்சி போட்டு போட்டாலும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதங்கட்டும், பச்சை வாசனை போகட்டும். அதான் நம்ம எப்பயுமே வந்துட்டு அவன் சாயந்தரம் வந்து மத்தியானம் தூங்குறான் பாருங்க. அதனால தான் எப்பயுமே மத்தியானம் 3 மணி 4 மணிக்கெல்லாம் சமைச்சிருவேன். நமக்கு அதுதான் வந்து கரெக்டு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியலன்னு படுத்துட்டேன். இன்னைக்கு வந்து அழுதுகிட்டே இருக்கான். அவனுக்கு உடம்பு வேற சரியில்லையா. தம்பி அங்கே போகக்கூடாதுப்பா. வேண்டாம் வேண்டாம். இந்தா பச்சை வாசம்லாம் போனதுக்கு தக்காளி வந்து போட்டுக்கலாம். தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு வந்து போட்டு விட்டுருவோம், கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். நம்ம ஆல்ரெடி வடகறியில் உப்பு போட்டுருக்கோம்னா நான் கிரேவிக்கு மட்டும் உப்பு வந்து அளவாக வந்து போட்டுக்கிறேன். நல்லா ஸ்மெல் வருது. அது என்னமோ இஞ்சி பூண்டை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி போடுறதுக்கும் நம்ம வந்து இடிச்சு போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு போல. ரெண்டுமே நல்லா ஸ்மெல் தான் வருது. இது நல்லா வந்து தொக்கு மாதிரி ரெடி ஆகணும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி எடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன். நான் காரம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு போடுறேன், ஏன்னா பசங்க சாப்பிடுவாங்க. அதனால 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அது கூடயே வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் தனியாத்தூள் வந்து போட்டுக்கலாம். மல்லித்தூள், இது வந்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கரம் மசாலா. என்கிட்ட கரம் மசாலா இல்லை, இது வந்து பிரியாணி மசாலா. நான் வந்து திண்டுக்கல் பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சி வச்சுருந்தேன்னா அது வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லாவே வந்து உரப்பாக இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அவ்வளோதான். உப்பு நம்ம ஏற்கனவே வந்துட்டு போட்டுட்டோம். ஸோ இதை மட்டும் போட்டுட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா தக்காளி தொக்கு மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம அந்த வடையை போடணும். இல்லைன்னா கொஞ்சம் வெங்காய தக்காளியெல்லாம் முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். அது ஒன்று தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் இங்கே ரீசெண்ட் டைமில் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் கடை இருக்கா, அங்கே வந்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் எங்கள் அப்பா வந்திருந்தப்போ வந்துட்டு இடியாப்பமும் வடக்கறியும் வாங்கிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு வடக்கறி. நான் இது வரைக்கும் இங்கே வந்து ஒரு 2 இடத்துல தான் வடக்கறி சாப்பிட்ருக்கேன். ஒன்று வந்து எங்கள் வீட்டு முக்கிலே ஒரு சின்ன கடை இருக்குது, அங்கே அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. இந்த கடையில் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இடியாப்பத்தோடு நான் வந்து பேர் பண்ணி சாப்பிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே எங்கள் வீடே வந்து ஹோட்டல் லெவலுக்கு இப்போ வந்து மணந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. இதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதோ எதுவுமே வந்து தேவையில்லை. ஆனால் ஒரு சிலர் வந்து அந்த மாதிரியும் செய்கிறாங்க. ஆனால் நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து செய்வேன். இதுவே வந்து போதும். ஏன்னா நம்ம அந்த வடையெல்லாம் போடும்போது தன்னால் வந்து திக்கா. இது பார்த்திங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சா,
இப்போ வந்துட்டு இந்த வடையை வந்து உதுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து இடையில வந்து இந்த கரண்டிகள் உருட்டுற சத்தங்கள்லாம் வந்து கேட்கும், மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு. ஆஹா, வடை நான் கூட உள்ள வேகலைன்னு நினச்சேன், சூப்பராகவே வந்து வந்துருக்கு. ஓஹோ, ஐயோ உப்பே இல்லை, உப்பு வந்து கம்மியாக இருக்குது. உப்பே இல்லைன்னு இல்லை, உப்பு வந்து கம்மியாக இருக்குது. சரி போதும், ஓகே. அததான் நீ எனக்கு உடைச்சிட்டல, இது எழுதுறது இல்லை. அப்பா வரும் வேற வாங்குவோன்னா. இந்த மாட்ட முடியாது சாமி, அவ்வளோ உள்ள இருக்கிறதுலாம் அன்றைக்கி பிச்சுட்டேன். இது இப்படிதான் சும்மா தான் மாட்ட முடியும், எழுதுறது இல்லை. அப்பா வந்தாலும் வேற வாங்கலை என்னப்பா. கொஞ்ச நேரம் அம்மா டிஸ்டர்ப் பண்ண. ஓ, நம்மளோட வடையை இது கூட வந்துட்டு கொட்டிக்கலாம். கொட்டிட்டு அப்படியே வந்துட்டு கிளறி விடுங்க, அவ்வளோதான். இப்போ இது கூட நீங்கள் வந்துட்டு உரண்டா தண்ணி ஊற்றினாலும் அது பாட்டுக்குள்ளே தான் வந்துட்டு இஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் தண்ணி. ஓரளவு கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்ப்போம். வந்து கேவலமாக பாத்திரங்கள் கிடக்கு, இதை ஃபுல்லாக வந்து கழுவி விட்டுருவோம். பசங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க, விளையாட்டு சாமான் எடுத்து போட்டோன்னா விளையாடிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வந்து கழுவி முடிச்சுட்டு ஒரு வழியாக நம்ம கையோடய வந்துட்டு சமைச்சு முடிச்சோன்னு கழுவுனா தான் வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த பாட்டில் போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க, காலையில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம லேட்டாக இருந்துச்சாலும் அவ்வளோதான், நம்ம முடிஞ்சோம். காலையில் வேலையை பார்ப்போமா இல்லை வந்துட்டு இதை கழுவிட்டு உட்காந்துருப்போமான்னு தெரியல. உடனே எனக்கு சிங்க மாட்டேங்க, வடகறி வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து என்ன பண்ண போறேன்னா, அடுத்து போய் தம்பி பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விட போறேன். வடகறி இனிமே வந்து கொதிக்கணும் 10 நிமிஷத்துக்கு. அப்படியே ஊட்டி விட்டோம்னா அதுக்குள்ள வந்து கொதிச்சிடும். கத்துறாங்க பின்னாடி, அவ்வளோதான். பொறுமை இழந்துட்டாங்க. நானே விளையாட்டு சாமான்லாம் கொட்டி விளையாட்டு சாமான் பை இருக்கு, ஃபுல்லாக விளையாட்டு சாமானா இருக்கும். அதை மோஸ்ட்லி வந்து எடுக்கவே மாட்டேன். அதை எடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொட்டி விட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதனாலே நான் அதை எடுக்க விடவே மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது முக்கியமாக வேலை பார்த்துட்டு இருக்கும் போது தான் வந்துட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதை கொட்டி விடுவேன். இப்போ கொட்டி விட்டனால வந்துட்டு பிஸியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அது மணி வேற 8 மணி ஆயிடுச்சு. எப்பயுமே பசங்களுக்கு 8 மணி 8:30 லஞ்ச் டின்னர் முடிச்சிருவேன், நான் ஊட்டியே முடிச்சிருவேன். அதுக்கு மேலேலாம் வந்துட்டு டின்னர்லாம் ஊட்டிக்கிட்டு உட்காந்துருக்க மாட்டேன் 9 மணிக்கு மேலே. வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு சூப்பராக வந்து கொதிச்சிருச்சு. என் பொண்ணு பின்னாடி இருந்து சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க 2 பேத்துக்கு நான் வந்து ஊட்டி விட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பால் இருந்துச்சா அதை வச்சு ஊட்டி விட்டுட்டேன். ஏன்னா இந்த குழம்பு வந்து இப்போ தான் வந்து கொதிச்சே முடிக்குது. இதில் அப்படியே மல்லி இலை வந்து பரன்னு தூவிக்கலாம். ஆஹா, உப்பு காரம் இருக்கா நம்ம வந்து ஒரு டேஸ்டில் போட்டுருவோம். உப்பு காரம்லாம் வந்து கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், ஃபுல்லாக கொதிச்சிருச்சு. நம்ம அப்படியே வந்து கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இன்னைக்கு வந்து எனக்கு வேறு உடம்பு சரியில்லையா, அதனால நான் வந்து இடியாப்பம் வடகறி செய்வேன்னு வந்து எனக்கே ஃபஸ்ட் ஐடியா கிடையாது. என் வீட்டுக்கார்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஏதாவது செய்யணுமே இருக்கிறது அப்படின்ட்டாங்க. கண்டிப்பாக இதை வந்து பார்த்தா சர்ப்ரைஸ் ஆவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் உடம்பு சரியில்லாதோட இதெல்லாம் வந்து பண்ண மாட்டேன். உடம்பு சரியில்லைன்னா ஒன்றா வந்துட்டு இந்த 1 பாட் தக்காளி சாதம் இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது உப்புமாவை கிளறி முடிச்சுட்டு முடியாத பட்சத்துக்கு கடையில் வெளில வாங்கிடுவோம். இன்னைக்கு இவ்வளோ செஞ்சுருக்கேன்னா அவங்க என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. நம்ம அரைச்ச மாவோட இடியாப்பத்தை பாருங்கள், அப்படியே பூ மாதிரி இருக்கா. அது கூட வடகறி வச்சுட்டு வந்து நல்லா இருக்கான்னு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். நல்லா இருக்கா? நம்ம செஞ்ச இடியாப்பத்தை நான் டேஸ்ட் பண்ணி சொல்றீங்க பார்த்தீங்களா, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா தான் இருக்கு. நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதை நான் முடிச்சுக்கிறேன். பாய்.